நான் அப்படி தெரியல. எனக்கு ஐயா நீதியரசர் மேல எனக்கு பெருத்த மரியாதை உண்டு, அன்பு உண்டு. அதுல எனக்கு கருத்து இல்லை, தெரியல. அவர்கிட்ட தான் கேட்கணும். திமுகவுக்கு ஆதரவு. திமுகவுக்கு தங்கச்சி நீண்ட காலமா இதை விட்டா இது, இதை விட்டா இது, பிசாசை விட்டா பேய், பேயை விட்டா பிசாசு, இது ரெண்டும் தான் மாறி மாறி. மிளகா திங்கன்னு இல்லை சவுக்கடி வாங்கணும். சவுக்கடி ஒரு 5 அடி தாங்க முடியல, மிளகா கடிக்கிறது, மிளகா காந்தது திருப்பி சவுக்கடி, இதுதான் நடக்குது. இப்ப நீங்க இங்க ஒரு மாற்றம்னா திருப்பி திருப்பி இந்த கட்சிகளுக்கு போயிட்டு மறுபடியும் கூட்டணி ஒரே இடத்துல செஞ்சீங்கன்னா எந்த கட்சியோட சேருவீங்க? இப்ப ஐயா டிடிவி தினகரன் ஏடிஎம்கே சேருவாரா? ஏடிஎம்கே அவர் கூப்பிடுறாரா? அவரோட இவர் வரணுமாமா? இதெல்லாம் என் மயம் வாங்க என் தலைமையில விளையாடுங்கன்னு சொல்ற மாதிரி சும்மா இதெல்லாம் தங்கச்சி சாத்தியம் இல்லாத. இப்ப ஏதோ ஒண்ணு பேசுறதுக்கு பொழுதுபோக்கு பேசிட்டுக்கலாமா? இல்லையே, நடக்க போறத பேசுங்க. நீங்க என்னை எப்படி சொல்லுவாங்கன்னா தங்கச்சி, பாராளுமன்ற தேர்தலை நான் தனிச்சு நிக்கும் போது, ஐயோ நீங்க வாக்க பிரிப்பீங்க பிஜேபி வந்துரும். இப்ப தனிச்சு நிக்க போனேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நீங்க இது பண்ணுவீங்க, நீங்க அது திமுகவுக்கு சாதகமாயிரும், திமுக வந்துரும்ங்கிறாங்க. நான் போட்டிடுறதே நாங்க வர்றதுக்கு தான். இதை செய்யாத அது வந்துடும், அதை பண்ணாத இது வந்துடும். யோ எப்ப விடு என்ன இதெல்லாம் ஒரு இப்படி ஒரு நிலைப்பாடு எங்க அரசியலை பத்திரிக்கை. மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 கட்சி இதுக்கு எதிராக ஒரு கட்சி கூட்டணிக்கு போகும்போது 2 கட்சி தான், மாற்றுங்கிறதே இருக்காது. இப்ப நான் தனியா நிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தனியா இவன் எதோடும் சேர மாட்டான இந்த பையன், இவனை எப்படி நாசம் பண்றது, இவனையும் ஒன்னாப்தி பார்ட்டி ஆக்கி விட்டோம்னா கச்சோலி முடிஞ்சிடும். இப்ப இவ்வளவு நேரம் நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றதில்ல, யாரையாவது ஒருத்தர் உட்கார்ந்து பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க ஊழல் லஞ்சம் இதெல்லாம் தம்பி அண்ணாமலை பேசுவார், ஊழல் லஞ்சம் எல்லாம் பேசுவார். பாஜக ஆண்டுகிற மாநிலங்களில் ஊழல் லஞ்சம் இருந்ததா இல்லையா? கர்நாடகால பிஜேபி ஆட்சி இழந்ததற்கு காரணமே ஊழல் தாங்கிறது உலகத்துக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும். மகாராஷ்டிரால 42 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து 42 உறுப்பினர்களை வாங்கி ஆட்சி அமைச்சது. அது ஊழலா லஞ்சம் கொடுத்ததா இல்லையா? இதையெல்லாம் ஏன் நீங்க பேச மறுக்கிறீங்க? அது கொடுமை. இங்கக்கு செய்தி இதுல தொலைக்காட்சியில வருது, யாராவது எடுத்து பேசுறீங்களா? சிறை கைதிகள் தயாரிச்சு வித்த பொருளை 14 கோடி நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க. சிறை கைதிகள் தயாரிச்சு ஊறுகாய், பருப்பு பொடி, உரை இதெல்லாம் தயாரிச்சு அவங்க உள்ள இருந்து செய்வாங்க. என்னன்னா நான் இருக்காத சிறைகள் 1-2 தான் இருக்கு தமிழ்நாட்டுல, எல்லா சிறையிலும் இருந்திருக்கல. அவங்க தயாரிச்சு கொடுக்கறதுல அதுல வந்த வருவாயில 14 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு தோராய கணக்கு தான். 14 கோடிங்கிறது நடந்திருக்கலாம்ங்கிறாங்க, அது கூட கூட நடந்திருக்கலாம். விலகிருக்காங்களா? நாங்க விலைக்கு அனுப்பியிருக்கோமா? பரவாயில்ல, சரி அவங்க நேரம் முடிஞ்சிருச்சு போயிட்டாங்க. இப்ப அவங்க ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக தொடங்கியிருக்காங்கல்ல, அந்த லட்சியத்தை அவர் அடைய நான் வாழ்த்துறேன் தானே. கட்சிக்குள்ள மதிப்புனா எப்படி கொடுக்கறது தங்கச்சி? நீங்க என்னவா பேட்டி கொடுத்தீங்க? பேட்டி கொடுக்கும்போது நான் மண்டல செயலாளர், நான் மாவட்ட செயலாளர், அதை விட என்ன உனக்கு மதிப்பு கொடுக்கணும்? அதை விட என்ன மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்க. எப்படி கொடுப்பீங்க? கட்சிக்குள்ள என்னை எங்களை வளர விடலைன்னு, கட்சிக்குள்ள உங்களை வளர விடுறதுனா எப்படி வளர விடுறது? கட்சியை வளர்க்க விடலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. கட்சிக்குள்ள எங்களை வளர விடலைன்னா அது எப்படி குற்றச்சாட்டா பாக்குறீங்க? உலகத்துல இப்படி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு? ஏய் பைத்தியக்கார, கட்சி வளர்ந்தாதான்டா நீ வளர முடியும். கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபடாம கட்சிக்குள்ள 4-5 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் தான் கட்சின்னு காட்டிக்கிட்டு போறத எப்படி கட்சியின்
கட்சிகள் எப்படி அனுமதிப்பிய? சர்வாதிகாரமா இயங்கலைன்னா இந்த கட்சி என்னைக்கோ சல்லி செல்லியா போய் கதை கந்தலா இருக்கும். தங்கச்சி 60 பேர் போற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும். 1000 பேர் போற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும். ஆளாளுக்கு ஓட்ட தெரியும்னு ஓட்டினா கப்பல் கரை சேராது, பேருந்து ஊர் போய் சேராது. தங்கச்சி சுடுகாட்டுக்கு தான் போகும். புரியுதா? இப்பதான் நீங்க தனித்தனியா போய் கட்சி கட்டிட்டியல்ல. இப்ப நடத்தி பார்க்கும்போது தெரியும் சீமான் எவ்வளவு பெரிய தலைவன். எப்படி தெரியும்? ஆஹா, அப்படிதான் தெரியும். இப்பதானே தெரியும் நான் யாருன்னு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புறேன். போங்க, மகராசனா இருங்க. நீங்க எல்லாரும் குறை சொல்லிட்டீங்க. அதே திருப்பி நான் உங்களை எல்லாம் பார்த்து ஒரு குறை சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு என்னை பத்தி சொல்ல உங்களுக்கு எல்லாம் குறை இருந்த மாதிரி உங்களை பத்தி சொல்ல எனக்கு குறை இருக்குமா இருக்காதா? இப்ப அது இது இந்த இடத்துல இருக்கிற எனக்கு அது சரியா இருக்குமா? சரி, எது சரியோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான்.